Welcome to Aram Academy. So the most expected civil service examination notification has been released by UPSC. So notification la enna irukku pudusa இந்த நோட்டிஃபிகேஷனில் இஸ் எனி சேஞ்சஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டடான விஷயங்களில் எதாவது மாற்றிருக்காங்களா, பேட்டர்ன் மாற்றிருக்காங்களா, இல்லை சிலபஸ் எதாவது மாற்றிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கு மேலே வேகன்சி என்ன, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வில் என்டர் இன்டு த வீடியோ. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் as mentioned by UPSC in their examination calendar. 2nd Feb நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஆவலாக இருந்தோம். கரெக்டாக ஈவினிங் 6 மணி வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல, வருமா வராதான்ற மாதிரி இருந்து. பட் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஹஸ் பீன் ரிலீஸ்டு எஸ்டர்டே. ஸோ 2nd Feb நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. அண்ட் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மென்ஷன்ட் இன் தி நோட்டிஃபிகேஷன் இட் செல்ஃப். ஸோ த மெயின் திங் எங்கே ஃபோக்கஸ் பண்ணோன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். ஸோ 20 days டைம் கொடுத்துருக்காங்க. 22nd February ஈவினிங் 6 PM வரைக்கும் allowed for applying for UPSC exam. So before 6 PM of 22nd February you have to submit your application. Application will be online application na, and they clearly mentioned the exam date. Exam date pathina 5th June 2022. So exam date already calendar on date da, there is no change in the exam date. So namadi the judgment day have been declared in the notification. So 5th June exam date declared பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் டேட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்னா வேகன்சி. ஒரு பயம் இருந்தது சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் மத்தியில், என்னென்னா இந்த வாட்டி வேகன்சிஸ் ரெடியூஸ் ஆகிடுமா, ஏன்னா லாஸ்ட் 2 years அந்த ரெடியூசிங் ட்ரெண்ட் இருக்குது. பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி வேகன்சி ரெடியூஸ் ஆகலை, ரேதர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. யூ கேன் சி தட் 861 வேகன்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி. ஸோ அஃபிஷியலி 861 வேகன்சி உண்மையாக ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். And it increased the hope among the civil service aspirants. So yes, compared to last year, we can find a substantial increase in the vacancy. The trend பார்த்தாலே தெரியும். Those days 1000 plus vacancies இருந்தது. 2013-14 பார்த்தீங்கன்னா we can find 1000 near 1000 vacancies. அப்புறம் 18ல we can find a reduction in the vacancy, 782 வந்தது. அப்புறம் there was an increase 896, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, திரும்ப டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ 2020லேருந்து 2021 பார்க்கும்போது ஒரு டிக்ரீஸ் இருக்குது. ஸோ 22லேயும் ஒரு டிக்ரீஸ் இருக்குமோன்ற பயம் இருந்தது. பட் ஃபார்ச்சுனேட்லி தே ஹவ் டிக்ளேர்டு 861 வேகன்சி. இட்ஸ் அ கிரேட் ஹோப் ஃபார் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ட்ஸ். நெக்ஸ்ட் அண்ட் ஏஜ் லிமிட். ஸோ நெக்ஸ்ட் திங் வி ஹவ் டு சி இன் நோட்டிஃபிகேஷன்னா ஏஜ் லிமிட். கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க. 1st August 2022 கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் யூ ஷுட் கம்ப்ளீட்டட் 21 years ஆஃப் ஏஜ் அண்ட் நாட் அட்டைன்டு தி ஏஜ் ஆஃப் 32 அந்த டேட் படி பார்க்கும்போது. ஸோ அவங்கள இந்த டேட் கொடுத்துட்டாங்க, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்ற டேட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, இன் ஜென்ரல் ஃபார் ஆல். வி கேன் ஃபைண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் ஆல்சோ. ஓபிசி எஸ்சி எஸ்டி வரும்போது எஸ் தே ஆர் கிவன் ரிலாக்ஸேஷன் இன் தி அப்பர் ஏஜ் லிமிட் வில் பி ரிலாக்ஸபிள், அவங்களே போட்டிருப்பாங்க டீட்டெயில் அதை பற்றி. ஸோ இன் ஜென்ரல் அதுதான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அதுலேயும் சேஞ்ச் இல்லை, 6 attempt தான். நோ சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. அண்ட் ஃபார் ஓபிசி எஸ்சி எஸ்டிஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு வரும்போது எஸ் ரிலாக்ஸேஷன் இஸ் கிவன் ஃபார் தோஸ் கேட்டகரி பீப்புள். நெக்ஸ்ட் பேட்டர்ன். ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி தான், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி பேட்டர்ன், அதே பேட்டர்ன் தான். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர், ஜிஎஸ் அண்ட் சிசெட். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 9 பேப்பர், 2 லாங்குவேஜ், 4 ஜிஎஸ், ஒரு எஸ்ஏ, அப்புறம் ஆப்ஷனலில் 2 பேப்பர், பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ திஸ் இஸ் தி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். அண்ட் சிலபஸ் ரெண்டுமே மாறலை, எல்லாமே சேம். லாஸ்ட் இயர் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஒரு நல்ல விஷயம் தான் இன்க்ரீஸ் இன் தி வேகன்சி. ஸோ பேட்டர்ன் பற்றி ரொம்ப no need to worry about it. So those who are preparing in this last year's pattern, they can follow that. There is no change in the pattern. Optional remove பண்ணுறது எதுவுமே இல்லை, nothing. நெக்ஸ்ட் அண்ட் முக்கியமான விஷயம்னா இந்த லாங்குவேஜ். இந்த 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், லாங்குவேஜ் என்ன பண்ண போகிறோம், இங்கிலீஷ் தமிழ் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு போகிறோம், லாங்குவேஜ் பெருசாக டச் இல்லை, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்ட்டு பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. அவங்களே கொடுத்துருப்பாங்க 25% மார்க்ஸ். Okay, just you have to score 25% of the marks to be qualified in the language paper. So it's just a qualifying nature தான். அது 25% இருந்தால் போதும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300 இருக்கும்.
அதில் நீங்கள் 25% ஸ்கோர் பண்ணால் போதும், யூ கன்சிடர் டு பி குவாலிஃபைடு. தென் யுவர் ஜிஎஸ் பேப்பர் வில் பி எவாலுவேட்டட். ஸோ 25% நீங்கள் பயப்படுற மாதிரி கிடையாது. அவங்களே அதில் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, ஒரு எஸ்ஏ எழுதணும், ப்ரெசி ரைட்டிங் எழுதணும், காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் லாங்குவேஜ், யூ ஷுட் பி காஷியஸ், தட்ஸ் ஆல். பட் டோன்ட் ப்ரெஷர் யுவர் செல்ஃப் and don't allow yourself to get disturbed with respect to GS preparation. Language நினைச்சு GS விட்டுறாதீங்க, GS தான் important. And how to apply, they have given a hyperlink. So அந்த hyperlink மூலமா நீங்க போய் அப்ளை பண்ணலாம். Once நீங்க அந்த hyperlink click பண்ணதுக்கு அப்புறம் window will open, looks like this. So இங்கே அவங்க கொடுத்திருப்பாங்க, there are two types of registration, part 1 and part 2. First part 1 registration நீங்க முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் you will get a registration ID, then you will go for part 2 registration. ஸோ அதில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஸ்கேன்டு காப்பீஸ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபைனலி பேமெண்ட். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற கணக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா யூ ஷுட் கம்ப்ளீட் போத் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்ளிகேஷன். ஸோ அந்த இப்போ ஜஸ்ட் கூகுளில் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2020 போட்டாலும் இந்த லிங்க் வந்துடும். யூ கேன் கோ த்ரூ தட் த்ரூ கூகுள் இட் செல்ஃப். நெக்ஸ்ட் சென்டர்ஸ். சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அப்ளை பண்ணும் ப்ரிலிம்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது யூ ஹாவ் டு செலக்ட் சென்டர்ஸ் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. மெயின்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வேகன்சிலிருந்து 12 to 13 டைம்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸுக்கு. வேகன்சி இன்ட்டு 12 to 13 டைம்ஸ். ஸோ அது ரிடியூஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி சென்டர்ஸும் ரிடியூஸ் ஆகிடும். ஸோ யூ ஹாவ் டு செலக்ட் சென்டர்ஸ் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் at the stage of preliminary examination itself. So இது ஒரு முக்கியமான விஷயம். So these are the things mentioned in the UPSC notification. இதெல்லாம் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா நோட்டிஃபிகேஷனில். கிட்டத்தட்ட ஒரு 155 பேஜஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட். அதில் மெயின் கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 15 to 20 பேஜஸ்லேயே முடிஞ்சிடும். அதில் ரிலாக்ஸேஷன்ஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மெயின் திங் இது தான். ஸோ எக்ஸாம் டேட்டும் பார்த்தாச்சு, லாஸ்ட் டேட்டும் பார்த்தாச்சு, வேகன்சி பார்த்தாச்சு. ஸோ மற்றபடி சிலபஸ் பேட்டர்ன் இது எல்லாமே சேம், அதில் எதுவும் மாற்றங்கள் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும் while applying for examination. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இப்போவே I want you aware you that you should keep these things in your mind, create an awareness about this. ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த அதே நாள் தான் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணாங்க UPSC. ரெண்டுத்துக்குமே காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் மட்டும்தான் மாறும். ரெண்டுத்துக்குமே காமன் அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது there will be a drop down. You can choose civil service or forest service or both. ரெண்டுத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் based on the qualification. அதனால் நீங்கள் அந்த காலமை கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்களா பார்த்துக்கோங்க, சிவில்ஸா ஃபாரஸ்ட்டா இல்லை போத் அப்படின்றது ஃபஸ்ட்டு திங். செகண்ட், ஆப்ஷனல்ஸ். டியூரிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் you have to select your optional. While applying for preliminary examination, you have to select your optionals, even for civil service as well as for forest service. So அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் இப்போ எடுத்துட்டிங்கன்னா மாற்ற முடியாது. ஸோ தட் இஸ் தி அதர் திங். அண்ட் தேர்ட் இஸ் சென்டர். சென்டர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் அதையும் மாற்ற முடியாது. யூ cannot change the change of center cannot be entertained by UPSC வேணும்னா மாற்றலாம். ஓகே, அவங்க வந்து ஒரு சென்டர் சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க சென்னைன்னு போட்டு தே கேன் சேஞ்ச் சென்னை டு மதுரை கூட. தே ஹேவ் த டிஸ்கிரிப்ஷன், பட் வி cannot have that discretion. So be careful while selecting that. And அடுத்தது கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக OBC, SC, ST அண்டு கேட்டகரியை வச்சு தான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் டிசைட் ஆகும். UPSCயே கன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க while selecting the category. ஸோ அது பிரச்சனை இருக்குது, பாப்அப் பாக்ஸ் வரும். அண்ட் OBC பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு என்டர் யுவர் OBC சர்டிஃபிகேட் நம்பர் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். இன் ஜென்ரல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஜாதி சான்றிதழ் அப்படின்வாங்க. அதோடைய நம்பர் என்டர் பண்ணாதீங்க, OBC சர்டிஃபிகேட்னு தனியாக இருக்குது. ஓகே, த செப்பரேட் ஃபார்மேட் ஃபார் தட். அதோடைய சர்டிஃபிகேட் நம்பர் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அண்டு அதுக்குன்னு ஒரு வேலிடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் என்டர் பண்ணும்போது சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வேலிடிட்டி இருக்கணும். ஸோ என்ஷூர் தட் the certificate is valid on the date of application. ஸோ அதான் பார்த்துக்கோங்க மறக்காமல். அண்டு லாஸ்ட் திங் இஸ் பேமெண்ட். எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது, 100 rupees எக்ஸாம் ஃபீஸ். ஒரு சில கேட்டகரிக்கு எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது, பட் ஜென்ரல் OBC என்றால் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணால் தான் எக்ஸாம்
அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராசஸை முடித்த மாதிரி கணக்கு. Rarest rare cases there are chances it may get failed, so please be cautious on that. Ensure that you have paid the exam fees. அப்போ தான் உங்களுடைய application submitted கணக்கில் வரும். இல்லைனா your application will be liable for rejection, non-payment of exam fees அப்படின்ட்டு. So these things you should keep in mind while applying for examination. Okay, wish you all the best of luck, and this time positively the vacancy has been increased. It's a great opportunity for all civil service aspirants. Once again we wish you all the best. Thank you.